அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குமரன் துணை சேனல். உங்களுக்கு முருகனை பிடிக்குமா? முருகனை பிடிக்காதவங்க யார் இருப்பா சொல்லுங்கள். முருகனை பிடிக்கும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருப்புகழும் பிடிக்கும். நம்மளுடைய கஷ்டங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய சோகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம திருப்புகழ் படிக்க படிக்க அல்லது கேட்டால் கூட நம்மளுடைய கஷ்டங்கள் குறையும். ஏன்னா முருகப்பெருமான் திருப்புகழ் படிக்க படிக்க நம்மளுடைய கஷ்டத்தை அவர் போக்குவார். இன்றைக்கி நம்ம திருப்புகழில் 5 மற்றும் 6 பாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனுடைய விளக்கத்தை பற்றியும் பார்க்கலாம். திருப்புகழ் 5 விடமடைசு வேலை விநாயகர். தனதனன தான தனதனன தான தனதனன தான தனதான விடமடைசு வேலை அமரர் படை சூலம் விசயன் விடு பானம் எனவேதான் விழியும் அதிபார விதமும் உடைமாதர் வினையின் விளைவேதும் அறியாதே கடிவுளவு பாயல் பகல் இரவினாது களவிதனில் மூழ்கி வரிதாய கயவன் அறிவீனன் இவனும் உயர் நீடு களல் இணைகள் சேர அருள்வாயே இடையர் சிறுபாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதயமிக வாடி உடைய பிழைநாத கணபதி என் நாம முறை கூற அடையலவர் ஆவி வெறுவ அடி கூற அசலும் அறியாமல் அவர் ஓட அகழ்வதெனடா சொல் எனவும் முடிசாட அறிவருளும் ஆணை முகவோனே. இந்த பாடலின் அர்த்தம் என்னன்னா, விஷம், சூளம், அம்பு போல கூர்மையான பார்வை கொண்ட மாதரின் மாயையில் சிக்கி அதன் தீய விளைவுகளை அறியாமல் இரவு பகலாக சிற்றின்பத்தில் மூழ்கி என் அறிவையும் செல்வத்தையும் இழந்துவிட்டேன். இப்படிப்பட்ட கயவனான நானும் உனது மேலான திருவடிகளை அடைய நீ அருள் புரிய வேண்டும். முன்பு ஆயர் சிறுவன் கண்ணன் வெண்ணெய் திருடியதற்காக யசோதை அவனை உரலில் கட்டியபோது அவன் கணபதி என்று உனது பெயரை சொல்ல அந்த தடையானது பிறர் அறியாமலே விலகி ஓடும்படி செய்தாய். அவ்வாறு மெய்யறிவை வழங்கும் யானைமுக பெருமானே, எனக்கும் உன் திருவருளை தருவாயாக. இதுதான் இந்த பாடலுடைய அர்த்தம். திருப்புகழ் 6 முத்தைத்தரு திருவருணை. தத்தத்தன தத்தத்தனதன தத்தத்தன தத்தத்தனதன தத்தத்தன தத்தத்தனதன தனதான முத்தைத்தரு பத்தித் திருநகை அத்திக்கிரை சத்திச் சரவண முத்திக்கொரு வித்துக்குருவர என ஓதும் முக்கட்பர மற்குச் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு 33 தமரரும் அடிப்பேன 10 தலை தத்தக்கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பெரி அட்டப்பயிரவர் தொக்குத்தொகு தொகுதொகு சித்திரப்பௌரிக்கு திரிகடக என ஓத கொத்துப்பறை கொட்டக்களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்திப்புதை புக்குப்பிடி என முதுகூகை கொட்புற்றெல நட்பற்றவுணரை வெட்டிப்பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பொறவள பெருமாளே. இந்த பாடலுடைய விளக்கம் என்னன்னா, முத்துப்பல் புன்னகை கொண்ட தேவயானியின் தலைவனே, சரவண பொய்கையில் உதித்தவனே, முக்திக்கு வித்தான குருபரனே, சிவனுக்கே பிரணவ பொருள் உரைத்தவனே, திருமால் மெச்சும் மெய்ப்பொருளே, இத்தகைய சிறப்பு வாய்ந்த நீ என் மீது அன்பு கொண்டு காத்தருளும் அந்த ஒரு நாள் எப்போது வாய்க்குமோ? பேய்களும் கழுகுகளும் பைரவர்களும் பல வகை தாளங்களுக்கு ஏற்ப ஆடும் கொடூரமான போர்க்களத்தில் பகை கொண்ட அசுரர்களை அழித்து கிரவுஞ்ச மலையையும் பிளந்து வெற்றி கண்ட பெருமாளே, எனக்கு அருள் புரிவாயாக. இதுதான் இந்த பாடலுடைய விளக்கம். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.